வணக்கம் மாணவர்களே, இப்போது நீங்கள் இருப்பது வேகம் அறை என்பதாகும். இந்த அறையில் நீங்கள் ஒரு பத்தியை எந்த வேக அளவோடு வாசிப்பது என்பதை அடிப்படையில் அமைகின்றது. அவ்வாறு ஆசிரியர் உங்களுக்கு மணியை பயன்படுத்தி எவ்வாறு நாம் வாசிக்கலாம் என்பதை கற்பிக்கப் போகிறேன். அதன் அடிப்படையில் தொடங்குவோமா? பள்ளி. ஒவ்வொரு சொல்லுக்கு பிறகு நாம் ஒரு மணியின் அளவின் அடிப்படையில் நம்முடைய வாசிப்பு இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் ஒரு சொல்லுக்கு பிறகு அடுத்த சொல்லுக்கு நம்மால் செல்வதற்கு குறிப்பிட்ட நேரத்தில் அமையும். அதன் அடிப்படையில் ஆசிரியர் உங்களுக்கு மணியை பயன்படுத்தி எவ்வாறு வாசிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறேன். முதலாவதாக இதனை வாசிப்போம். என் பள்ளி பெரிய பள்ளி. நான் தினமும் பள்ளிக்கு செல்வேன். எனக்கு என் நண்பர்களை மிகவும் பிடிக்கும். பள்ளி முடிந்து நாங்கள் பந்து விளையாடுவோம். எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். இதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு நொடிக்கு ஏற்ப மணியை அடித்து வாசிக்கும் பொழுது உங்களுடைய வேக அளவு என்பது சரியான அளவில் இருக்கும். அடுத்த படிக்கு செல்வோமா?